அவர் நாடாளுமன்றத்தில் போய் குரல் கொடுக்குறாரு, நாடாளுமன்றத்தில் வந்து பேசுறாரு. அதை ஏன் சட்டசபை இங்கே ஸ்டாலின் பக்கத்தில் இருக்கும்போது பேச மாட்டேங்கிறாரு? நாடாளுமன்றத்தில் பேசினாவே ஸ்டாலினுக்கு பேசுறது தான் அர்த்தம். ஸ்டாலின் கேட்பார்ல, கலைஞரை பின்பற்றக்கூடிய மண்ணில் இன்னைக்கு தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மண்ணில் இப்படி நடக்குதே அப்படிங்கிற வேதனை அதிகமாக இருக்கு. சட்ட ஒழுங்கை கையில் வச்சிருக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்களை கூட நம்ம வருத்த வேண்டிய சூழல் தான் இருக்குது. கற்பி கிளர்ச்சி செய்ய ஒன்று சேருங்கிறார். அப்புறம் உங்களுடைய அத்துமீற அடக்கமறு அப்படிங்கிறதுலாம் என்ன ஆச்சு? மீடியாக்களுடைய இது வந்து நல்ல ஜனநாயக முறைப்படி மீடியாக்கள் நீங்க எங்க போனாலும் இப்ப இணையதளத்துல கொண்டு வந்துடுறீங்க. இப்ப யூடியூபர் இருக்கு, நடப்பதுதானே கொண்டு வர்றாங்க. அன்னைக்கு இந்த சாதனைகள் இல்லை. இது காவல்துறை வந்து அப்படிதான் இருக்கு. அதாவது யாருக்கு ஆதரவா இருக்குன்னா சாதிய அல்லது பணம் படைத்த செல்வாக்கு படைத்த அரசியல் செல்வாக்கு படைத்த ஆட்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. மீடியா மைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய அரசியல் பார்வை நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை மண்டல பொறுப்பாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு சில கேள்விகள் இருக்குது, அண்ணனோடு விவாதிக்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. அரசியல் இன்னைக்கு தமிழ்நாடு சூழ்நிலை வந்து இந்த ஒரு மாதத்தில் எடுத்துக்கிட்டா கூட ஆணவ படுகொலைகள் நடைபெற்றிருக்குத, இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் நடக்குது, கேரளாவில் நடக்குது, கர்நாடகத்தில் நடக்குது, ஆந்திராவில் நடக்குது, இந்தியா முழுவதும் உள்ள எல்லா மாநிலங்களும் இந்த ஆணவ படுகொலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதிலே தமிழ்நாட்டில் நடக்கிறத யோசனை பண்ணி பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே நீதி கட்சி இருந்த ஆட்சி செய்த இடம். தந்தை பெரியார் பிறந்து சாதி ஒழிப்பு போராளி அந்த களத்தில் கடுமையாக உழைத்தவர், அரசியல் பக்கமே போகாமல் சமூக விடுதலையே தன்னுடைய நோக்கமாக இருந்து கடைசி வரைக்கும் பணியாற்றிய இந்த தமிழ்நாட்டில் நடக்கும்போது என்ன மீண்டும் எங்கே இருக்கோம், நம்ம மீண்டும் எங்கே போகிறோம் நம்மங்கிறது கஷ்டமாக இருக்குது. அதை இப்போ நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சாதியை மையமாக கொண்டு தொடர்ந்து இப்படி கொலைகள் நடப்பது வந்து இது இந்த அரசுக்கு ஒரு கெட்ட பேர் இல்லையா? இல்லை இந்த அரசு சரியாக செயல்படலைன்னு சொல்லணுமா? இல்லை, அதாவது நான் முன்னாடியே சொன்னது போல் இந்தியா முழுவதும் ஆணவ படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு காரணம் இந்து மத சாதி பிளவுகள், ஏற்றத்தாழ்வுகள், ஒரு சமுதாயத்தை இழிவாக பார்க்கக்கூடிய நிலை, உயர்வாக பார்க்கக்கூடிய நிலை, இதனுடைய இதை தான் வந்து சாதிய ஆணவ படுகொலைகள் நடக்குது. அம்மையார் இருந்த ஆட்சியிலும் சரி, எடப்பாடியார் இருந்த ஆட்சியிலும் சரி ஆணவ படுகொலை நடந்துருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம எம்ஜிஆர் இருந்த காலத்திலையும் நடந்திருக்கு. நான் சொன்னது போல் இன்றைக்கி மீடியாக்களுடைய இது வந்து நல்ல ஜனநாயக முறைப்படி மீடியாக்கள் நீங்கள் எங்கே போனாலும் இப்போ இணையதளத்தில் கொண்டு வந்துடுறீங்க. இப்போ யூடியூபர் இருக்குது, ஃபேஸ்புக், நடப்பதுதானே கொண்டு வர்றாங்க. அன்னைக்கு இந்த சாதனைகள் இல்லை, அதனால நிறைய மறைக்கப்பட்டது. ஒரு பட்டியல் சமூக ஒரு பெண்ணோ இல்லை பட்டியல் சமூக ஒரு பையனோ ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு உயர்ந்த சாதின்னு சொல்லப்படுகிற இந்த ஒரு ஆணை காதலித்து திருமணம் செய்தால் காவல்துறையே அந்த உயர் சமூகத்து கூட தான் நிற்கிது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டே இருக்கு. உண்மை குற்றச்சாட்டு நீங்க எப்படி பார்க்கல? இல்லை உண்மைதான். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு நான் அதை முன்னாடியே சொன்னேன், பெரியார் பிறந்த மண்ணில் இப்படி நடக்குதுங்கும் போது நமக்கு வேதனையாக இருக்குது. பெரியார் ஒருத்தர் இல்லாமல் இருந்திருந்தா நடந்திருந்தா கூட நமக்கு அந்த வேதனை தெரியாது. பெரியார், அண்ணா போன்ற தலைவர்கள் இங்கே இருந்து ஆண்டதுனால நமக்கு வேதனையாக இருக்குது. இது காவல்துறை வந்து அப்படி தான் இருக்குது. அதாவது யாருக்கு ஆதரவாக இருக்குன்னா சாதிய அல்லது பணம் படைத்த செல்வாக்கு படைத்த அரசியல் செல்வாக்கு படைத்த ஆட்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அது வெட்ட வெளிச்சமாக தெரியுது, அது உண்மை. அது இன்றைக்கும் வந்து நான் கூட அதை நம்ம கண்டித்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். சட்ட ஒழுங்கை கையில் வச்சிருக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்களை கூட நம்ம வருத்த வேண்டிய சூழல் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிறது மற்றவங்க ஆட்சியில் நடந்தால் கூட நம்ம இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கூட நகர்ந்து போக முடியும், கடந்து போக முடியும்.
ஆனால் இவர் ஆட்சியில் நடக்கும்போது கொஞ்சம் உரிமையோட கேட்க வேண்டியிருக்கு. நம்ம தாத்தா காலத்தில் பாட்டன் காலத்தில் கூட இந்த மாரி சாதி ஆணவ படுகொலைகள் கொடூரமான நிலையில் நடக்கலை. நான் பார்க்க அது இது போல் ஒரு விழிப்புணர்வு வந்துதாங்கிறது கூட தெரியல. ஆனால் அன்னைக்கு நடந்திருக்கு நிறையா திருமணங்கள், சாதி மறுப்பு திருமணம் நடந்திருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் ஆணவ படுகொலைகளாக அது மாறலை, சரிங்களா? ஆனால் இப்போ நடக்கும்போது என்ன காரணம்னும் போது ஒரு பக்கம் வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சாதி சங்க தலைவர்கள் இன்னைக்கு வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இப்போ நமக்கு இதில் என்ன தோணுதுன்னா, கருணாநிதியின் கழக ஆட்சியும் ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியும் இந்த ஆணவ படுகொலையை ஆதரிக்குதா? ஏன் இதற்கென்று ஒரு தனியாக தடுப்பதற்கு ஒரு சட்டம் இயற்றவில்லை? இல்லை, அப்படி சொல்லிட முடியாது. ஒரே வார்த்தையில் கழக ஆட்சி இதை ஆதரிக்கிறதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அது வந்து நமக்கு காலமும் அவர்கள் தானே அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள். இல்லை அது வந்துங்க எல்லா ஆட்சியிலும் நடக்குதுங்க. அது அப்படி சொல்லிட முடியாது. வேணும்னா உரிமையோட கேட்கலாம். கழக ஆட்சிங்கும் போது உரிமையோட கேட்கலாம். பெரியார் தொடர்ச்சி, கலைஞருடைய தொடர்ச்சி, அண்ணாவுடைய தொடர்ச்சி, ஸ்டாலினோட தொடர்ச்சி. என்னப்பா நீங்கள் வந்து சமூக நீதி பற்றி பேசுகிறீங்க, சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறீங்க, சாதிக்கு கால் முளைத்தது சாதியாக மாறி சதி செயலில் ஈடுபடுகிறதுன்னு பேசுகிறீங்க, எல்லாருக்கும் சமத்துவத்தை பற்றி பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது இப்படி நடக்குது, இது கேட்க மாட்டீங்களா, போக மாட்டீங்களா, வர மாட்டீங்களா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு உரிமையோட கேட்க வேண்டிய அவசியம் இருக்க தவிர, பட்டு என்னென்ன இப்போ எந்த உரிமை உங்களுக்கு தடுக்குது கேட்கறதுக்கு? கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம். உரிமையை தடுக்கணும், உரிமையோட கேட்குறோம். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும், கலைஞரை பொறுத்த வரைக்கும், அண்ணா இருந்தால் கூட சரி, பெரியார் இருந்தால் கூட உரிமையோட கேட்குறோம். நாங்கள் பெரியார் பிறந்த மண்ணில் இப்படி நடக்கலாமான்னு தானே கேட்குறோம். பெரியார் பிறந்த மண்ணில் இப்படி நடக்கலாமா அப்படின்னு தான் கேட்குறோம். அப்போ என்ன அர்த்தம்? பெரியார் பிறந்த மண்ணில், பெரியாரிஸ்டுகள் இருந்த மண்ணில், அண்ணாவை பின்பற்றக்கூடிய மண்ணில், கலைஞரை பின்பற்றக்கூடிய மண்ணில், இன்னைக்கு தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மண்ணில் இப்படி நடக்குதே அப்படிங்கிற வேதனை அதிகமாக வருது. அது உரத்த குரலில் கேட்குறோம். நாங்கள் கேட்காம இல்லை, கேட்குறோம். இதை தடுப்பதற்கு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அது சமூக நல்லிணக்கத்திற்கான வேலைகளை சரியா இப்போ அம்பேத்கருக்கு பிறகு இடஒதுக்கீடு கொடுக்கல. அம்பேத்கர் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு. 56ல் 50ல் சட்டம் ஆட்சிக்கு வந்தது, 56ல் இடஒதுக்கீடு வந்துன்னு சொல்றாங்க. அந்த காலத்திலேருந்து இது வரைக்கும் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு தான் இருக்கு. அந்த இடஒதுக்கீடு கூட சரியான முறைப்படி செயல்படுத்தப்படவில்லை. அதனுடைய காரணமாகத்தான் பட்டியல் சமூக மக்களுக்கு இருந்த இடஒதுக்கீட்டில் கூட கருணாநிதி ஒரு உள் இடஒதுக்கீடாக இஸ்லாமியருக்கு வழங்கினார். அதை நம்ம மதிப்புமிக்க ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் கூட எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. போராட்டம்லாம் பண்ணாங்க. கூட்டணிக்கு வந்ததுக்கு அவரை ஏற்றுக்கொண்டார், அதை ஆதரித்து பேசினார். திருமாவளவன் உள் ஒதுக்கீடு எதிர்ப்பு தெரிவிக்கல, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. காணொலிகள்லாம் இருக்கு. இல்ல அதாவது இடஒதுக்கீடை அவர்களுக்கு வழங்குங்கள், சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்துங்கள். அன்னைக்கு உள்ள சாதிய கணக்கெடுப்பு வேற, இன்னைக்கு உள்ள சாதிய கணக்கெடுப்பு வேற. அன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷன் வேற, இன்னைக்கு உள்ள பாப்புலேஷன் வேற. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா எங்களுக்கு 20%, 25%, 30% கொடுக்கணும். நீங்க அதுல 10% கொடுங்க. நீங்க ஏன் எங்களை பிரிக்கிறீங்க? ஒற்றுமையா இருக்கக்கூடிய சமூகத்தை உள் ஒதுக்கீடு என்ற நிலையில ஏன் பிரிக்கிறீங்க? பிரிக்க வேண்டாம், பிரிக்காமல் அதை செய்யுங்க. 10 விழுக்காடு கூட கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு, பிரித்து சொல்லலை. அதாவது அது இல்லை, உள்ஒதுக்கீடு எதிர்க்கல, பட் இருந்தாலும் அது பிரிவினையா போயிடக்கூடாது என்பது. ஏன்னா அம்பேத்கர் என்ன சொல்றாரு? கற்பி கிளர்ச்சி செய் ஒன்று சேருங்கிறாரு. இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை கற்பி கிளர்ச்சி செய் ஒன்று சேருங்கிறாரு. அப்புறம் உங்களுடைய அத்துமீறு அடங்கமறு அப்படிங்கிறதுலாம் என்னாச்சு? அத்துமீறு அடங்கமறு திருப்பி அடிங்கிறதுக்காக அந்த வன்முறைக்கு எதிரானது தான். அத்துமீறுங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துக்கு வராதேன்னு ஒரு அத்தாச்சி காட்டினான்னா, உன் தாத்தம் பாட்டிலேருந்து பாட்டங்காலத்துலேருந்து இப்படி தான் நடக்கணும் நீங்கள் அப்படிங்கிறதுனா அது அத்துமீறு. அது அடங்க மறு. அடக்குனாங்கன்னா நீ இப்போ இங்கே வரக்கூடாதா, உனக்கு தொலைச்சிருவேன்னு சொன்னால் அடங்க மறு. திருப்பி அடித்தா திருப்பி அடி, வேற வழி இல்லைல்ல. கொலையும் செய்வா பத்தினின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குங்களே, கொலையும் செய்வா பத்தினி. அப்போ என்ன அர்த்தம்? கொலை செய்கிறது பத்தினிக்கு தப்பு. அது என்ன இருந்தாலும்
பத்தினியாக இருக்கிறவன் நீ வந்து அழிஞ்சா கூட நீ கொலை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் அவன் என்ன செஞ்சாலும் அது அவளை காப்பதற்காக. மதிப்புமிக்க ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து சாராயத்திற்கு எதிராக மது ஒழிக்க வேண்டும் என்பதற்கு அவர் நாடாளுமன்றத்தில் போய் குரல் கொடுக்கிறாரு, நாடாளுமன்றத்தில் வந்து பேசுகிறாரு. அதை ஏன் சட்டசபை இங்கே ஸ்டாலின் பக்கத்தில் இருக்கும்போது பேச மாட்டேங்கிறாரு? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் சட்டமன்றத்தில் பேச மாட்டேங்காங்க? நாடாளுமன்றத்தில் பேசினாவே ஸ்டாலினுக்கு பேசுறது தான் அர்த்தம். ஸ்டாலின் கேட்பார்ல, அது நிர்மலா சீதாராமன் அம்மா எல்லாம் சரியான பதிலடி சொல்லுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்றம் எங்க தலைவர் பேசினா போதும், சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் பேசுறது அவசியம் இல்லை. எங்க தலைவர் தானே எல்லாருக்கும் தலைவர். அதனால சட்டமன்றத்துக்கும் சேர்த்து நாடாளுமன்றத்தில் பேசுறாரு, உலகத்திற்கே பேசுறாரு. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இல்லை. அனைத்து இந்தியா முழுவதுமே அனைத்து மாநிலத்திலுமே ஒழிக்கப்பட வேண்டிய மது. அதில் என்ன ஓரவஞ்சனை இருக்குது? மது என்பது மக்களை சீரழிக்கக்கூடியது. அது வந்து எல்லாத்துலேயும் எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் ஒழிச்சா ஆந்திராவுக்கு போவான், கேரளாவுக்கு போவான், பாண்டிச்சேரிக்கு போவான், அப்படி தானே போயிட்டு இருந்தான். தமிழ்நாட்டில் மது விலக்கு இருக்கும்போது அப்படி தானே போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஏதோ ஒரு வடிகால் வேணும் மனுஷனுக்கு. அது குடி மக்களுக்கு ஏதோ வடிகால் போகிறான். அது ஒரு இது தானே. அதாவது ஒரு எல்லா பாதிப்புகளுமே இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு தான் வருது. கள்ளச்சாராயமாக இருக்கட்டும், சட்ட ஒழுங்காக இருக்கட்டும், ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மக்கள் தான் பாதிக்கப்படுகிறாங்க. ஆனால் நீங்கள் களத்தில் வேற மாதிரி பேசுகிறீங்க, சட்டசபையில் வேற மாதிரி பேசுகிறீங்க. உங்களுடைய கூட்டணி தர்மத்துக்காக இதெல்லாம் விட்டு கொடுக்குறீங்களா? இல்லை 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 கூட்டணி தர்மத்திற்காக எங்கள் தலைவர் என்றைக்குமே கொள்கையை விட்டு கொடுப்பது வரல. மக்களுக்கு நல்லா தெரியும். நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு கூட நான் வந்து மதுவை ஒழிப்பதற்கான இந்த ஒரு மாதம் போன ஆண்டுக்கு முதல் ஆண்டுன்னு நினைக்கிறேன், ஒரு மாதம் நாங்கள் மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம்னு சொல்லி ஒரு மாதம் நாங்கள் நடைப்பயணம் மேற்கொண்டோம். தமிழ்நாடு முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டோம். எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து கூட்டணிக்காக கொள்கைகளை விட்டு கொடுப்பவர் அல்ல. இன்றைக்கும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாரு, போராட்டங்கள் நடத்துகிறாரு. கூட்டணிக்கு இருந்துக்கிட்டே இதே போல் முன்னாடி ஆட்சியில் இருந்துக்கிட்டே கூட்டணியில் இருந்துக்கிட்டே போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்திக்கிட்டு தான் இருந்தோம். நீங்கள் போராடும் இடத்தில் இருக்கீங்களா, இல்லை அவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் இடத்தில் இருக்கிறீர்களா, இல்லை நீங்கள் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கீங்களா? இல்லை, ஆலோசனை வழங்கக்கூடிய நேரத்தில் ஆலோசனையும் வழங்குகிறோம். போராடக்கூடிய நேரத்தில் போராட்ட வழியாகவும் நாங்கள் எடுத்து உரைக்கிறோம். வேண்டுகோள் வைக்கும் இடத்துல வேண்டுகோளையும் வைத்து நீங்கள் இதை செய்யணும், இதை செஞ்சு கொடுத்தா தான் இதை இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வேண்டுகோளையும் வைக்கிறோம் உங்கள்கிட்ட. முற்றிலுமாக ஒழிப்பது என்பது எந்த அரசும் இல்லை, போன அரசும் இல்லை. நாங்கள் எப்போ அதான் நாங்கள் அந்த கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால நாங்கள் வந்து நீர்த்து போகலை. இவ்வளோ நேரமும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு விடையளித்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. இந்த குறுகிய நேரத்தில் நீங்கள் வந்து என்னை சந்தித்து சில விஷயங்களை கேட்டதுக்கு மிக்க நன்றி.